பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழ்நாடு அரசு அதிக கவனம் செலுத்தி வருகிறது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் என்பதை நான் இங்கு உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா பொதுவா பெண் சமுதாயம் தனக்கு இழைக்கப்படும் அந்த அநீதியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தார் எல்லாம் வெளியே சொல்லிடாத, குடும்ப மானம் போயிரும், இந்த மாதிரி பிரச்சனையாயிரும் அப்படின்ற மாதிரியே மறைச்சு வைக்கக்கூடிய அந்த அப்படியே அந்த பிள்ளைய அமுக்கப்பட்டு அவளுடைய குரலை நசுக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருந்தது காலகாலமாக. ஆனா கடந்த 4 ஆண்டுகளாக நீங்க எல்லா பெண் குழந்தைகளுக்கும், பள்ளிகளுக்கும் சரி, கல்லூரிகளுக்கும் சரி, நீங்க என்ன ஒரு குற்றச்செயல் நடந்தாலும் உனக்கு நடந்துட்டுன்னா நீ வெளியே சொல்ல வெட்கப்படக்கூடாது, நீ துணிச்சலோடு வர வேண்டும், புகார் சொல்ல வேண்டும் என்று அந்த உதவி எண்கள் 1098 181 எல்லாத்துக்கும், எல்லா புத்தகத்திலையும், தமிழ்நாடு அரசு புத்தகத்துல எல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்கு. எல்லா இடத்துலயும் நல்ல ஒரு பரந்த அளவுல ஒரு விழிப்புணர்வு பண்ணியது. சமூக நலத்துறை, கல்வித்துறை, காவல்துறை எல்லாம் இணைந்து பண்ணியதன் மூலம் பாத்தீங்கன்னா இப்ப பெண்கள் துணிஞ்சி புகார் தர முன் வர்றாங்க. அதுலயும் ரகசியம் காக்கப்படுகிறது. யார் புகார் தந்தான்றது நம்முடைய துறை அதை வெளிப்படுத்துவது கிடையாது, ரகசியம் காத்து வருகிறது. அதுல மிகவும் என்ன சொல்றது, ஸ்ட்ரிக்டா நம்முடைய மிகவும் கடுமையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அத்துணை பேரை எச்சரித்து சரியா நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னது போல அது போல செய்து வருகிறோம். ஆகவே விழிப்புணர்வு பெற்றது மூலம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா குற்ற செயலுக்குமே ஒருவேளை அந்த பெற்றோர் புகார் தர முன் வந்தா கூட நம்முடைய துறையே அதுல புகார் கொடுக்கிறது. நம்முடைய சமூக நலத்துறையே ஒரு வழக்கறிஞரை வச்சு அவங்களே வந்து புகார் கொடுக்கிறது. ஒரு வெளி மாநிலத்தோட சேர்ந்தவர் வந்து அவங்களுக்காக நம்ம சப்போர்ட் பர்சனை எல்லா மாவட்டத்திலையும் பிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த மொழி தெரிஞ்ச அந்த மாதிரி எல்லா வகையிலும் அவங்களுக்கு சட்டத்துறையின் மூலம் அவங்களுக்கு மொழி பிரச்சனை இருந்தாது, இல்ல அவங்களுக்கு எதிர்காலத்துல ஒரு பாதுகாப்பு, இல்ல அவங்களுக்கு தங்கக்கூடிய ஒரு காப்பகத்துல வசதி, இப்படி என்று எல்லா உதவியுமே சமூக நலத்துறை பண்ணுது. தொடர்ச்சியாக அந்த வழக்குகளையும் நம்ம ஃபாலோ பண்ணி வர்றோம். எப்படி போகுதுன்ற அதுக்குரிய எல்லா ஆதரவுமே இந்த சமூக நலத்துறை செய்து வருகிறது. குறிப்பா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்பணும்னா, ஒரு 10க்கு மேல வழக்குகள்ல வந்து அந்த குற்றச்செயல் நிரூபிக்கப்படாமல் சரியான ஒரு சாட்சியங்கள் இல்லாம விடுதலை செய்யப்பட்டது கூட நம்முடைய துறையிலிருந்து அவங்க பெற்றோர்கள்லாம் இந்த மாதிரி நடந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு நியாயம் கிடைக்கலையேன்னு சொல்ல போது நம்முடைய துறை மேல்முறையீடு செய்திருக்குது. ஆகவே நம்முடைய உச்ச நீதிமன்றம் வரைக்கும் மேல்முறையீடு செய்யறதுக்கும் நம்முடைய துறை பெண்களுக்காக, அவருடைய நலனுக்காக, குற்ற செயல் செஞ்சவனுக்கு சரியான தண்டனை பெற்றுத்தரணும் என்பதிலே மிகவும் சரியாக நம்முடைய தளபதியாரின் அரசு, முதலமைச்சருடைய அரசு செயல்படுகிறது என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்ல வந்து நம்ம வந்து தண்டனையை அதிகப்படுத்தினார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். கடந்த சட்டமன்ற தொடரின் போது அந்த தண்டனை காலத்தை அதிகப்படுத்தி தண்டனையை கடுமையான தண்டனையாக்கி சட்ட திருத்தம் செய்யப்பட்டது. அது நம்முடைய சட்டசபையில இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதுல ஒண்ணு வந்து நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட சட்டம் வந்து இப்பொழுது அமலுக்கு வந்திருக்குது, நடைமுறைக்கு வந்திருக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல் ஈடுபடுறதுக்கு தண்டனை கடுமையாக்கப்பட்டுள்ளது. இன்னொன்று வந்து ஒன்றிய அரசினுடைய அந்த சட்டம், அது வந்து நம்ம கவர்னர் மூலம் அது ஒன்றிய ஜனாதிபதிக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. விரைவில் அது வரும்னு சொல்லியிருக்கோம், எதிர்பார்க்கிறோம். அதனால அந்த சட்டங்களும் கடுமையாக்கப்பட்டிருக்குது. ஆகவே பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்ற எண்ணமே வந்து சமுதாயத்தில் வரக்கூடாதுன்ற நிலைமையில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு வழங்கி வருகிறார். ஆமா ஆமா, காப்பகங்களையும் வந்து நம்ம எல்லா காப்பகங்களுமே இப்ப வந்து கண்டிப்பா பதிவு பண்ணியிருக்கணும், சமூக நலத்துறையில் அங்கீகாரம் வாங்கியிருக்கணும்ன்றதுல எல்லாம் நம்ம வந்து வந்த உடனே அத்துணையும் நம்ம அதை சரி பண்ணிட்டோம். அப்படி அங்கீகாரம் வாங்க முடியாம சரியான இடவசதி இல்லாத எல்லா கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 600க்கும் மேற்பட்ட காப்பகங்கள் மூடியாச்சு. நடத்த முடியலன்னா விட்டுருங்க, அதுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு அப்படின்றதுனால நம்ம எல்லாம் மூடியும் வச்சிருக்கோம். அதனால இப்போ வந்து நம்முடைய சமூக நலத்துறைக்கு அங்கீகாரம் இல்லாமலோ இல்ல பதிவு செய்யாமலோ எந்த ஒரு காப்பகமும் தமிழ்நாட்டில் இல்லைன்றதுனாலயே உருவாக்கிட்டோம். அது போல இவங்களுக்கு வந்து அந்த அலுவலர்கள் விசிட் பண்றாங்க, கட்டாயம் விசிட் பண்ணிருக்கணும்ன்ற நம்ம சட்டம் இது பண்ணிருக்கோம். அவங்க அவங்களுடைய டைரி போட்டு இன்னைக்கு இந்த இடத்துக்கு பார்த்தேன், இந்த ஹோம் பார்த்தேன்ற மாதிரி அந்த துறைக்கு அவங்க போர்ட்டல்ல ஏற்றணும், நேரடியாக ஆன்லைன்ல ஏற்றி அங்க இயக்குநரகத்துக்கு போற மாதிரி வசதி பண்ணியிருக்கோம். அதனால நிறைய ஒரு சீர்திருத்தங்கள் இந்த குழந்தைகள் மற்றும் சேவைகள் துறையில பண்ணிட்டே இருக்கோம். அப்படி இருந்தும் அந்த வீடியோ சொன்னீங்க, வந்த உடனே அந்த வீடியோ பரவவும் இன்னைக்கு அவர் வந்து அந்த நபர், அந்த குழந்தைய பெல்ட்டால் அடித்த அந்த நபர் வந்து அந்த சட்டப்படி அவர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு. அந்த குழந்தைகள் இல்லம் மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறோம். மூடிட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஒருவேளை பாதுகாவலர் நாங்களே வச்சுக்கிறேன்னு சொன்னோம்னா அன்பு கரங்கள் திட்டத்துல சேர்த்து அந்த பாதுகாவலரோட இந்த பிள்ளைய
அந்த குடும்ப சூழல்ல வளர்றதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். இல்லை அப்படி எந்த பாதுகாவலர் இல்லைன்னா அரசினுடைய இல்லத்திலே அந்த பிள்ளைங்களை தொடர்ச்சியாக அவங்களுக்கு நாங்கள் பாதுகாத்து வளர்த்து வருவோன்ற முடிவெடுத்திருக்கோம்.